தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு உருக்கமான ஒரு காணொளியை நான் இங்கே பகிரப் போகிறேன். இது திருப்பரங்குன்றத்தில இறந்து போன தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய மகன் சார்ந்தது. யார் அப்படின்னாக்கா, நம்மளுடைய திரௌபதி புகழ் மோகன்ஜி, இயக்குனர் மோகன்ஜி அவர்கள். பாவம் அவர் இந்த குடும்பம் குறித்து நிறைய தவறான தகவல்களை திமுக சார்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்றத தாங்க முடியாமல் அவர் நேரா போயிருக்காரு. அங்கே போய் அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். ஆறுதல் தெரிவித்து அந்த குழந்தையிடமே அந்த கேள்வியை, ரொம்ப யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம். அதாவது ஒரு பச்சிளம் குழந்தைகிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. அவருடைய தந்தை இறந்து போயிருக்கின்ற சூழல்ல, அந்த சிதைக்கு தீ மூட்டிட்டு அந்த ஒரு 2 நாட்கள்லலாம் இந்த கேள்வியை அந்த குழந்தையை பார்த்து கேட்க வைக்க வேண்டுமா? அப்படின்றத அவங்கவங்க யோசிச்சுக்கணும். இந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றது தான் பரிதாபத்திற்குரிய விஷயம். இதில் மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க. நான் ஒரு குழந்தை, அந்த குழந்தையுடைய மனநிலை அப்படின்றத மட்டுமே கூர்ந்து பார்க்குறேன். அந்த குழந்தையுடைய கண்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஏக்கத்தை பாருங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துக்கோங்க. அப்பா உங்கள நல்லா டெய்லி செல்லமா தான் பார்த்துக்கிறாரா? வீட்ல திட்டுறது, கொல்றது, அப்பா உங்க கூட சண்டை போடுறது அது மாதிரி ஏதாவது இருக்கா? அது மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. சரி, சரி, அழாத, அழாத, அழாத. அது உங்க அப்பாவ பத்தி நெறைய தப்பா சொல்றாங்கன்றதுக்காக தான் உன்ன பேச சொல்றேன். அழாத, அழாத, அழாத. சரிடா தங்கம், சரி தங்கம், அழாத, அழாத, அழாத. ஆமா. பிள்ளைகள கைக்குள்ளேயே வச்சிருந்தா இவங்கள மறந்து உள்ள அழுவுறதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, தயவு செஞ்சு இதுக்காகவாது அந்த ஆத்மாவ பத்தி, அந்த பூர்ணச்சந்திரன் ஐயாவ பத்தி தப்பா பேசாதீங்க. நானும் பார்க்குறேன் நெறைய பேர் உங்களோட அரசியல் தனிப்பட்ட உங்களோட நீங்க நெனைக்கிறத சமூகத்துல பரப்பணுன்றதுக்காக உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. இந்த கண்ணீர் நிச்சயமா உங்களெல்லாம் சும்மா விடாது. நீங்கலாம் எப்படி இத ஜீரணிச்சுக்கிறீங்க தெரியல. அதனால இந்த குடும்பத்துக்காகவாது தயவு செய்து இத பேசுறத நிப்பாட்டி, இத பத்தி கூட பேசாதீங்க. விட்டுருங்க. இந்த அரசியல் தயவு செய்து பண்ணாதீங்க. ரொம்ப பார்க்க கேவலமா இருக்கு. தவறான செய்தியை பரப்பாதீங்கன்ற அந்த குழந்தையோட கண்களில் இருக்கக்கூடிய அந்த பரிதவிப்பு, அந்த ஏக்கத்தை பாருங்க. அதுகிட்ட போயிட்டு அது உங்கள் அப்பாவை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல கூட அந்த குழந்தை எப்படி விளக்கம் சொல்லுது பாருங்க. எங்கள் அப்பா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சமுதாயத்தை என்னன்னு சொல்கிறது? நாம் என்ன மாதிரியான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இது நடந்து கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் முதலமைச்சர், எல்லோருக்கும் முதலமைச்சராக இருக்க வேண்டியவர், கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொண்டு அங்கே பார்த்தீங்கன்னாக்க அந்த குழந்தைகளோட அளவலாவி கொண்டிருக்கிறார். தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நல்லது என்றாலும் கெட்டது என்றாலும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் அவர் போகிறார். அதனால் தப்புன்னு சொல்லலை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு கிறிஸ்துவ குழந்தை ஒரு போர்வெல்ல சிக்கி கொண்டது. அது அவங்க அம்மாவுடைய கவனக்குறைவால் அது ஒரு தனியார் அவங்களுடைய நிலத்துக்கு சொந்தமான ஒரு போர்வெல்ல அவங்க மூடி வைக்காமல் இருந்ததன் காரணமாக அது உள்ளே போய் சிக்கி கொண்ட பொழுது, ஒட்டுமொத்த சமுதாயமே, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த நாடே அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்தது. இதுதான் உண்மையான ஒரு மனிதாபிமானம். அவங்க அப்பா அம்மாவுடைய கவனக்குறைவில் தானே இந்த குழந்தை சிக்கி கொண்டது அப்படின்னு யாரும் நினைக்கல. எல்லோரும் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த சமயம் தீபாவளி சமயம், எனக்கு தெரிந்து 4 நாட்கள் 2019 4 நாட்கள் தொடர் நேரலையாக இது போய்கொண்டிருந்தது எல்லா தொலைக்காட்சியிலும். அப்பொழுதெல்லாம் மதத்தை நாம் முன்வைத்து பார்க்கல. ஒரு குழந்தை சிக்கி கொண்டதே அப்படின்றத தான் முன்வைத்து பார்த்தோம். அதே கண்ணோட்டத்துடன் இந்த குழந்தை பார்க்கப்பட்டதா? இந்த குழந்தையும் ஒரு பிரச்சனையில் தானே இருக்குது. இந்த குழந்தைக்கு தெரியுமா அவங்க அப்பா எதனால் இறந்தார் அப்படின்றத உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அதோட வயது முதிர்ச்சி இருக்கா என்றால் இல்லை. ஏதோ எங்கள் அப்பா போயிட்டார், ஏதோ விளக்கேற்றணும்னு சொன்னாங்க கோவிலில், அதுக்கு அந்த ஏற்ற முடியலன்னொடனே எங்கள் அப்பா போயிட்டார். இவ்வளோதான் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன ஏது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ வழக்கு இருக்குது, இதில் ஒரு தரப்பு இதை கோருகிறார்கள், இன்னொரு தரப்பு இன்னொன்றை கோருகிறார்கள், இதில் அரசியல் நுழைக்க வேண்டும் என்று பல தரப்புகள் நினைக்கின்றன. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு உள்வாங்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த சமுதாயம் என்ன செய்திருக்க வேண்டும்? குறைந்தபட்சம் அந்த குழந்தை மீதாவது பச்சாதாபம் பார்த்து அதை பற்றி பேசியிருக்கக்கூடாது. அது பெரிய அளவில் ஒரு விவகாரமாக கொண்டு சென்றிருக்கக்கூடாது. அந்த அந்த பெரிய அளவில் ஒரு விவகாரமாக கொண்டு சென்றிருக்கக்கூடாதுன்னா அந்த அந்த குடும்பத்தை கொச்சைப்படுத்தி இருக்கக்கூடாது. இந்த கொச்சைப்படுத்துவது ஏன் நடக்குது தெரியுமா? மனிதாபிமானத்தை துளைத்து விட்டது. அதனால தான் நம்ம இந்த கொச்சைப்படுத்துவது நடக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, இது ஒரு வெறி. இந்த வெறி எங்கிருந்து வருதுன்னா, எங்கே இந்த தற்கொலையை வைத்து இது மிகப்பெரிய அளவில் ஒரு சென்டிமெண்டலாக மக்கள் மனதில் சென்று
அதனால் அவர்கள் திமுகவை வாக்களிக்காமல் போய்விடுவார்களோ என்கிற அந்த அச்சத்தினால் நாம் என்ன செய்யலாம், இந்த குடும்பத்தையே கொச்சைப்படுத்துவோம் அப்படின்னு இறங்குறாங்க. அதாவது அரசியல் கண்ணை மறைக்கிறது. அந்த பதவி வெறி, அதிகார வெறி என்பது கண்ணை மறைக்கிறது. அதனால் இதையெல்லாம் செய்கிறேன் என்று இறங்குகிறார்கள். நான் திமுகவுடைய ஸ்டாலினோ இல்லை உதவாநிதியோ இவர்கள் செய்தார்கள்னு சொல்ல வரல. உங்கள் ஈகோ சிஸ்டம் செய்யுது. அது ஏன் செய்யுது அப்படின்ற அந்த யோசனையாவது இருக்கணும்ல. அப்படி என்னங்க ஒரு பதவி வெறி, அப்படி என்ன ஒரு இது, அந்த அந்த குழந்தையோட கண்களை பாருங்க, அதில் இருக்க இன்னசென்ஸை பாருங்க. அதை பார்த்தாவது யோசிக்க வேண்டாமா? இந்த குழந்தை நாளை வளரும் பொழுது அது இதெல்லாம் இப்போ முன்னாடியெல்லாம் வெறும் பேப்பரில் வரும், எப்போது நியூஸில் வரும், யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பதிவாகி இருக்குது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் போனதுக்கப்புறம் அதே குழந்தை ஒரு பெரியவனாக வளர்ந்து இந்த வீடியோவெல்லாம் பார்க்க தோணும். என்ன இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்க வச்சுட்டீங்களே அப்படின்னு இந்த சமுதாயத்தை பார்த்து காரி துப்பாதா? இதையெல்லாம் யோசிக்க வேண்டாமா? அப்போ இங்கே உங்களுடைய மதம் சார்ந்த அரசியலாக இருக்கட்டும், இல்லை மதத்தில் இந்த சிறுபான்மை மக்களுடைய காவலர்களாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அதீத பிரயத்தனப்படுறீங்க பாருங்க. இந்த பிரயத்தனமாக இருக்கட்டும், இதற்காக யாரை வேண்டுமானாலும் காவு கொடுப்பீர்கள், எந்த குடும்பத்தை வேண்டுமானாலும் சிதைப்பீர்கள், அப்படி தானே? இதைத்தான் நம்ம கேவலமான அரசியல்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பிரச்சனை என்ன? விஜய் என்கிற ஒரு நபர் வந்து உங்களுடைய சிறுபான்மை வாக்குகளை அள்ளி சென்று விடுவார் அப்படின்ற பயம். அந்த பயத்தின் காரணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பக்கம் பாஜக உள்ளே வந்துவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல், இன்னொரு பக்கம் விஜய் இந்த மைனாரிட்டி வாக்குகளை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்களோ என்பதற்காக நீங்கள் மைனாரிட்டியின் காவலன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு நீங்கள் தான் ஆதரவாக நிற்பீர்கள் என்பதனை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இல்லாத பிரச்சனையை இருப்பது போல காண்பித்து, அந்த தீபம் ஏற்றுவதற்கு யாருமே தடை சொல்லலை. முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதே திருப்பரங்குன்றத்தில் கிட்டத்தட்ட 4000 முஸ்லீம்கள் இருக்காங்க. அவங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறனாலும் இதை பிரச்சனை ஆக்குவோம் என்று நவாஸ்கனி போன்ற நபர்களை இங்கே உள்ளே கொண்டு வந்து, நவாஸ்கனி போன்ற ஆட்கள் உள்ளே வந்தால்தான் இந்து முன்னணி போன்ற ஆட்கள் உள்ளே வருவார்கள் என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணுவது கேவலமாக இல்லை? அசிங்கமாக இல்லை? உங்கள் வீட்டு குழந்தைகளை பணயம் வைத்து இந்த மாதிரி அரசியல் செய்வீர்களா? உங்கள் வீட்டு குழந்தைங்கன்னா மட்டும் பத்திரமா இருக்கணும். 2.5 கோடி ரூபாய் கார், 3 கோடி ரூபாய் கார், 100 கோடி ரூபாய்க்கு வந்து திரைப்படத்தையே வெளியிடும் அளவிற்கு செல்வாக்கு, இப்படியெல்லாம் இருக்க வேண்டும். செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் எளிய மக்கள், கொலாட்ரல் டேமேஜ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், இந்த எளிய மக்கள் தான் இதிலெல்லாம் பாதிக்கப்படுவது. உணர்ச்சி வயப்பட்டு, நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் நான் சொன்னேன், உணர்ச்சி வயப்பட்ட எந்த அரசியல் தலைவருடைய குழந்தையும் போய் அல்லது எந்த அரசியல் தலைவரும் போய் தீக்குளிப்பதில்லை. உணர்ச்சி வயப்பட்டு எந்த அரசியல்வாதியுடைய மகனும் சென்று நடு ரோட்டில் நின்று தீக்குளிப்பதில்லை. ஆனால் உணர்ச்சி வயப்பட்டு செய்யக்கூடியவன்லாம் தொண்டன் தான். வைகோவிலிருந்து ஆரம்பிங்க. இன்றைக்கி திமுகவுக்கு சதா துதிபாடி கொண்டிருக்கின்ற வைகோவுடைய அரசியல் பயணம் என்பது மிகப்பெரிய திருப்புமுனையை கண்டது. எப்பொழுது அவர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது, அது கொலைப்பழி சுமத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட பொழுது, வைகோவுடைய குடும்பத்தில் யாரும் தீக்குளிக்கல. வைகோவுக்காக தீக்குளித்தார்கள். என் வைகோவை நீங்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றினீர்களா அப்படின்னு சொல்லி தீக்குளித்தான். அப்படி தீக்குளித்தவன் குடும்பம் இன்னைக்கு எங்கே இருக்கிறது என்றால் யாருக்குமே தெரியாது. ஆனால் வைகோவுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது என்றால் பாராளுமன்றத்தில் இருக்கிறது. வைகோவுடைய மகன் பாராளுமன்றத்தில் திமுகவுடைய தயவில், எந்த திமுகவை எதிர்த்து வைகோ அரசியல் செய்கிறார், எந்த திமுக வைகோவை பழிவாங்குகிறது என்று சொல்லி தீக்குளித்தானோ அவனுடைய அந்த சடலங்கள் மீது ஏறி நின்று அரசியல் செய்திருக்கின்ற வைகோவின் குடும்பம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில். அது மட்டும் இல்லாமல் வைகோவுடைய மகன் மிகப்பெரிய மல்டிநேஷ்னல் நிறுவனத்திற்கு, ஐடிசி போன்ற ஒரு நிறுவனத்திற்கு அவர் வந்து சவுத் இந்தியா, தென்னிந்தியாவிற்கே அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கியமான ஒரு விநியோகஸ்தராக இருக்கிறார். விநியோகஸ்தராக இருக்கின்ற காரணத்தினால் பல கோடி ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லலை, அவருடைய அஃபிடவிட்லேயே சொல்கிறாங்க. அந்த நிறுவனத்திற்கே ஒரு பெயர் இருந்தது. வைகோவுடைய மகன் துரை வையாபுரி நடத்துகின்ற அல்லது இப்போ நடத்துகிறாரான்னு தெரியல, நான் நடத்தி வந்த
அந்த நிறுவனத்திற்கு 2014 அவருடைய தேர்தல் அஃபிடவிட்டில் இருக்கட்டும், 2016லையும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கும் என்னன்னாக்க வைகோ சொல்லியிருப்பார் என்னென்னா 50 லட்சம் அவரும் 50 லட்சம் அவரது மனைவியும் கொடுத்துருக்காங்க கடன். எதுக்குன்னாக்க அந்த நிறுவனத்திற்கு அந்த வைகோவுடைய மகன் துரை வையாபுரி நடத்திய அந்த நிறுவனத்தின் பெயர் என்னன்னாக்க டொபாக்கோ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. அதாவது புகை வஸ்துவாக பார்க்கப்படுகின்ற அந்த சிகரெட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, அந்த நிறுவனத்திற்கு இவர்கள் கடன் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தை நடத்துபவர் யார்? வைகோவுடைய மகன். அப்போ அந்த எரிஞ்சு செத்து போனானே அவனை பற்றி என்ன கவலை? யாரையும் கவலைப்பட போகிறதில்ல. இந்த சிகரெட்டை புகைத்து சாகுறானே அவனை பற்றி என்ன கவலை? அதை பற்றி என்ன கவலை? ஆனால் வைகோ நடப்பார், திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரைக்கும் நடப்பார், நடைபயணம். எதற்கென்றால் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடைபயணம் என்று. இதுதாங்க அரசியல். இந்த அரசியல் சிக்கி சின்னாபின்னமாவது யார் தெரியுமா? எந்த அரசியல்வாதியும் கிடையாது. அரசியல்வாதி அதை சாணக்கியம் என்று சொல்வான், சாதுரியம் என்று சொல்வான், ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவன் தப்பித்துப்பான். ஆனால் சிக்குவது யார் தெரியுமா? இதில் உணர்ச்சி வயப்பட்டு இந்த மாதிரி பூர்ணச்சந்திரன் போன்றவர்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் பாருங்கள். அவங்க குடும்பத்தையே சிதைத்து விட்டு உயிரை தியாகம் செய்கிறார்கள் பாருங்கள். இந்த மாதிரியான நபர்கள் தான் இதில் சிக்கிக்கொள்வது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இது போன்ற தற்கொலைகளை எந்த நிலையிலையும் நம்ம ஆதரிக்க முடியாது, ஆதரிக்கவும் கூடாது. இது அதற்கான தீர்வும் கிடையாது. சட்ட ரீதியாகத்தான் ஒன்றுக்கு தீர்வை நம்ம பார்க்க வேண்டும் ஜனநாயகத்தில். ஆனால் இங்கே பூர்ணச்சந்திரன் போன்றவர்களாக இருக்கட்டும், அல்லது பூர்ணச்சந்திரன் போன்றவர்களுடைய அந்த தியாகமாக இருக்கட்டும், அல்லது அவருடைய அந்த தற்கொலை நிகழ்வாக இருக்கட்டும், கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், அந்த நிகழ்வை பயன்படுத்தி அரசியல் செய்வதற்கு இங்கே எல்லோரும் இருப்பார்கள். அது அரசியல் செய்யாமல் போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதிர்வாதம் செய்கிறேன் என்று அந்த குடும்பத்தையே கொச்சைப்படுத்துவதற்கும் இங்கே ஒரு கும்பல் இருக்கிறது. இதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த அரசியல் ஒரு சாக்கடை. இந்த சாக்கடைக்காக நம்முடைய பெருமதிப்பிற்குரிய உயிரை விடுவது என்பது அவசியமற்றது மட்டுமல்ல, உண்மையிலேயே அது கடும் கண்டனத்திற்குரியது. அவருடைய பின்விளைவுகள் குடும்பத்தை சேர்கிறது. இன்றைக்கி பூர்ணச்சந்திரன் போய் சேர்ந்துட்டார், அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். ஆனால் அவருடைய குடும்பத்துடைய வலி வேதனை அவர்கள் வாழ்க்கை முழுக்க அவர்கள் சுமந்து கொண்டு போக வேண்டும். போதா குறைக்கு இந்த மாதிரியான பொறுக்கிகள், திமுக சார்ந்த பொறுக்கிகள் அவர் குடும்பத்தையே கொச்சைப்படுத்துகிறார்கள். எல்லாம் இந்த அற்ப அரசியலுக்காகவும் அது கொடுக்கக்கூடிய அதிகாரத்திற்காகவும் அந்த அதிகாரத்திலும் வரக்கூடிய போதைக்காகவும் தான். பணம், வேறு ஒன்றும் கிடையாது. எத்தனை பேரை வேண்டுமானால் நாம் சிதைக்கலாம், எத்தனை உயிர்கள் மீண்டு வேண்டுமானால் நாம் நடந்து போகலாம், மிதித்து விட்டு போகலாம் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டம், அந்த வெறி, இப்படியான ஒரு சமூகத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், திமுக அப்படின்ற அந்த கட்சி மட்டும் இல்லை, திமுக என்கிற சிந்தனை ஓட்டத்தை கொண்ட நபர்களும் இந்த சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.